ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. 10 நாளாக மழை பெஞ்சு ஒரே ஊரெல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 நாளாக திரும்பவும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மர் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குள்ளுன்னு ஒரு குல்ஃபி ஐஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரம் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கிற மாதிரி இந்த குல்ஃபி ஐஸை நம்ம இன்றைக்கி செய்யலாம். இந்த குல்ஃபி ஐஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு ரொம்ப பாரம்பரியமான முறையில் இந்த குல்ஃபி ஐஸை இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அந்த குல்ஃபி ஐஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 1.5 லிட்டரு பால் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இந்த பால் பண்ணையிலேருந்து ஊற்றுவார்ல, அவர்கிட்ட நான் டைரெக்டாக வாங்கியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பாக்கெட் பால் வாங்குறதா இருந்தால் ஃபுல் க்ரீம் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். நான் இப்போ 1.5 லிட்டர் பாலை வாங்கி நான் இப்போ காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே பாலை காய்ச்ச ஆரம்பிங்க. பொங்குனதுக்கப்புறம் அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்படியே விட்டுருங்க. அது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கிடையில் ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் கூட குறைய தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 10 பீஸ் அளவுக்கு பாதாம் பருப்பு, அதே மாதிரி ஒரு 10 பீஸ் அளவுக்கு பிஸ்தா, கொஞ்சமாக முந்திரி, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இதை கொஞ்சம் குறப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் தயாராக இருக்கட்டும். இப்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டுருக்கு. நம்ம திரும்ப அதை இடையில கீழே அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் கிட்டத்தட்ட 1.5 லிட்டருங்கிறது 3/4 லிட்டர் அளவுக்காவது குறையணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போது எனக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கலந்துக்கிறேன். கலந்து விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். அதாவது இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம். 1.5 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் சீனி சேர்க்குறேன். இதே சரியாக இருக்கும். இப்போ சீனி நல்லா கலந்து விட்டுட்டு அது கரைஞ்ச உடனே நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த நட்ஸு வகைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பால் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு நல்ல திக்னஸோடு வந்துருச்சு. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டம்ளர்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள டம்ளர்ஸுகளே இதை ஊற்றிக்கலாம். இதுக்குன்னு மோல்டு இருக்குது, பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இதே அருமையாக வரும். சின்ன டம்ளர்களில் ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இந்த 1.5 லிட்டரு பால் காய்ச்சி 3/4 லிட்டர் ஆக்கி எனக்கு இந்த 8 டம்ளர் வந்துச்சு. இப்போது இந்த டம்ளரில் இந்த மாதிரி 3/4 பங்கு ஊற்றி வச்சுக்கிட்டு ஐஸ் குச்சை இதில் நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக சென்டரில் ஐஸ் குச்சி வர மாதிரி வேணும்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரை அதை சுற்றிட்டு நடுவில் ஹோல் பண்ணி விட்டுருங்க. அதுனா சென்டரில் இருக்கும் இந்த குச்சி ஸ்டிக்கு. இல்லைன்னா இப்போ கூட பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சுருங்க போதும். இதே அருமையாக இருக்கும், ஒன்றும் செய்யாது. நம்மளுக்கு சைடில் இருந்தாப்பில் அந்த டேஸ்ட் ஒன்றும் குறையாது. இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் இருக்கட்டும். இப்போது எனக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நைட்டு வச்சது இன்னைக்கு காலையில் எடுக்கிறேன். அருமையாக நல்லா உறைஞ்சி சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே அதை எடுத்த உடனே அந்த குல்ஃபியோட மனம் இங்கே வீடு ஃபுல்லாக அடிக்கி. அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது இதை இந்த டம்ளர்லேருந்து நம்ம அந்த குச்சியை எடுத்துக்கலாம். வெளிப்பக்கமாக லேசாக தண்ணிட்டு நனைச்சிட்டு இந்த ஸ்டிக்கை மேலே எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதாங்க. இப்படி லைட்டாக ஆட்டி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா, அருமையான குல்ஃபி ஐஸ் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம். அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், கிடைக்கணும், ஓடணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த நட்ஸுகள் மட்டும்தான் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். அது இல்லாத வீடு இருக்காது. அதனால்
இந்த நட்ஸு நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை, ஏலக்காய் மட்டும் நீங்கள் போட்டாலுமே போதும், அருமையாக வரும். பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் குல்ஃபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.